பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வில் பவர், மன உறுதி. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வில் பவர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்மளோட நமக்கு தேவையானப்போ அது அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ், அதுக்கு வந்து லிமிட்டட் சப்ளை தான் இருக்கும். எப்படி நமக்கு வந்து ஒரு நேரம், டைம், அதுக்கப்புறம் ஒரு எரிபொருள், ஃபியூவல், இதெல்லாம் வந்து நமக்கு லிமிட்டட் சப்ளையில் இருக்கோ, இதே மாதிரி தான் வில் பவரும் நமக்கு வந்து லிமிட்டட் சப்ளையில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். இது வந்து எனக்கு வந்து நான் நினச்சப்ப எனக்கு வில் பவர் வேணும்னு நினைக்கிறப்ப எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்மளோட வில் பவர் ரொம்ப பீக்கில் இருக்கும். அப்போ வந்து நம்ம நினச்ச விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம நினைத்த காரியங்களை கரெக்டான நேரத்தில் முடிக்க முடியாது. நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து டிலே பண்ணிகிட்ருப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வில் பவர் அப்படிங்கிறது நம்ம கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நர்சரி ஸ்கூலில் இருக்கிற கிட்ஸ் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு இந்த சாக்லேட்டை 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சாக்லேட் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 70% ஆஃப் கிட்ஸ் வந்து அவங்களால அந்த டெம்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவங்க இம்மிடியட்டாக அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் ஒரு 30% ஆஃப் கிட்ஸ் அப்படி அங்கங்கே விளையாடுறாங்க, அவங்களோட கவனத்தை அங்கங்கே திருப்புறாங்க, ஏதோ பண்ணி அவங்க வந்து அந்த 15 மினிட்ஸை வெயிட் பண்ணுறாங்க அதை சாப்பிட்றதுக்கு. இப்போது அந்த 30% ஆஃப் கிட்ஸுக்கு வந்து இன்னொரு சாக்லேட் கிடைக்குது. இங்கே அவங்களோட அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல ஒரு வில் பவரை அவங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம வில் பவர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம வில் பவர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கோம், ரொம்ப கோவப்படுறோம், இல்லை நம்மளோட எந்த ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து வில் பவரை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை கஷ்டப்பட்டு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம வந்து வில் பவரை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வில் பவரை யூஸ் பண்ணுறச்ச அது வந்து எப்படி ஒரு எரிபொருள் வந்து ஒரு கார் இயங்குறப்ப அப்படி எரிபொருள் காலி ஆகிட்டே இருக்குமோ, அதே மாதிரி வில் பவரும் நம்ம யூஸ் பண்ண அது வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த நர்சரி ஸ்கூலில் வச்ச டெஸ்ட்டில் அந்த 30% ஆஃப் கிட்ஸ் யார் வந்து அந்த சாக்லேட்டை 15 மினிட்ஸ் கழித்து வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்களோ அந்த கிட்ஸ் வந்து அவங்க வளர்கிறப்ப அவங்களோட அகாடமிக் க்ரோத், அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய எல்லா செயல்லையும் ரொம்ப பெட்டரான ஒரு ப்ராக்ரஸை வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது அவங்க எந்த வேலையையும் ஆன் டைமில் பண்ணி முடிக்கிறது, அதே மாதிரி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நல்ல வேலைகளுக்கு போய் அமர்ந்திருக்காங்க. ஆனால் இந்த 70% ஆஃப் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதே மாதிரி எந்த வேலையும் டிலேடாக பண்ணுறது, காலம் தாழ்த்தி பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள கிட்ஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டு. இதே மாதிரி நம்ம வில் பவரை வந்து எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா, நம்மளோட செல்ஃபோனில் வந்து பேட்ரி பவர் இருக்கும் இல்லையா, அந்த பவர் பார், அது வந்து நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருக்கிறப்ப என்ன ஆகும், ஃபுல்லாக க்ரீனில் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வில் பவர் எவ்ரிடே மார்னிங் ஃபுல் சார்ஜில் இருக்கும்.
ஆனால் அந்த நாளில் அப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கும் நம்ம வில் பவரை யூஸ் பண்ண அந்த சார்ஜ் வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே வரும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சார்ஜ் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகி எம்டி ஆயிரும். ஸோ இந்த எப்படி நமக்கு செல்ஃபோனோட பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகி அதுக்கு ஒரு லிமிட்டடான பேட்ரி லைஃப் இருக்கோ, அதே மாதிரி வில் பவருக்கும் லிமிட்டடான பேட்ரி லைஃப் தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு 2 டிஜிட் நம்பரை வந்து மெமரைஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு குரூப்பை வந்து ஒரு 7 டிஜிட் நம்பரை மெமரைஸ் பண்ண சொல்கிறாங்க. 2 குரூப்புமே மெமரைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு ரூமுக்கு அனுப்பி அதை வந்து ரீகலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு அந்த ரூமில் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க. 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சாக்லேட் கேக், இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரூட் சாலட், ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட் சாலட். இப்போது அந்த 2 டிஜிட் நம்பர்ஸை மெமரைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரூட் சாலடை சூஸ் பண்ணுறாங்க. அந்த 7 டிஜிட் நம்பரை மெமரைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சாக்லேட் கேக்கை சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது அந்த நம்பரை மெமரைஸ் பண்ணுறச்ச அவங்களோட பிரெயின் அந்த வில் பவரை வந்து அவங்களோட பிரெயின் வந்து யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணுறப்ப அவங்களோட வில் பவர் லோ ஆகுது. வில் பவர் லோ ஆகிறப்ப அந்த 7 டிஜிட் நம்பரை மெமரைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வில் பவர் ரொம்ப அதிகமாக லோ ஆயிருக்கு. வேறஸ் அந்த 2 டிஜிட் நம்பரை மெமரைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வில் பவர் யூஸ் பண்ணப்படலை. அதனால் அவங்க அந்த வில் பவரை அந்த நெக்ஸ்ட்டு அந்த ட்ரீட் செலக்ட் பண்ணுற அந்த டாஸ்கில் அவங்க நல்ல ஃபுட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வில் பவர் வந்து நம்ம மைண்டை எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வில் பவரும் வந்து நமக்கு கம்மியாயிட்டே வரும். நான் அப்போவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம காரில் எப்படி கேஸ் யூஸ் பண்ணுறோமோ, அந்த எரிபொருளை யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம மைண்டோட பவரை யூஸ் பண்ண இந்த வில் பவரும் அப்படி கம்மியாயிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினோட அளவு வந்து நம்ம மொத்த பாடியோட மாஸில் ரொம்ப சின்னது. அதாவது 50ல் 1 பகுதி தான் நம்மளோட பிரெயின். ஆனால் நம்ம பிரெயின் வந்து யூஸ் பண்ணுற எனர்ஜி என்னென்னா, நம்மளோட கேலரிஸில் 5ல் 1 பகுதியை நம்மளோட பிரெயின் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பிரெயினில் வந்து நம்ம அதுக்கு ஆல்ரெடி டெவலப்பான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ரெகுலராக நம்ம ப்ரீத் பண்ணுறது, நம்மளோட நரம்பு மண்டலம் செயல்படுறது, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டெவலப்பான ஒரு பார்ட்டு. இதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு பிரெயின் வந்து ஆல்ரெடி நல்லா ட்ரெயின் ஆகிருக்கும். அதனால் நம்ம ஏதாவது ஒரு வேளை உணவை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணால் கூட இந்த வேலைகள் எதுவும் பாதிக்கப்படாது. ஆனால் இப்போ நம்ம இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அந்த ஏரியாவில், அந்த பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸுங்கிற ஏரியாவில் என்னென்ன வேலைகள்லாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் பண்ணோம் அப்படின்னா அது, இல்லை நம்ம ஷார்ட் டேர்முக்கு ஏதாவது மெமரைஸ் பண்ணோன்னா அந்த வேலைகள், இல்லை நம்ம ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்று என்னென்னா நம்ம ஏதாவது டெம்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. இதுக்கு வந்து நம்மளோட பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அந்த பகுதி தான் வந்து யூஸ் ஆகும். இப்போது நம்ம வந்து நம்மளோட நியூட்ரிஷன் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா, நம்ம ஒழுங்கான டயட் ஃபாலோ பண்ணல, நல்ல ஃபுட் எடுத்துக்கலனா இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூட்ரிஷனும் வில் பவரும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. இப்போ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது 2 பேருக்குமே வந்து அவங்களோட வில் பவர் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க்கு,
ஒரு மெமரைஸ் பண்ணி ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க. இப்போது அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து நல்ல ட்ராப் ஆகிருக்கு 2 குரூப்புக்குமே. அப்போ ஒரு குரூப்புக்கு வந்து அவங்க ஒரு லெமன் ஜூஸில் சுகர் போட்டு கொடுக்குறாங்க, இன்னொரு குரூப்புக்கு வந்து லெமன் ஜூஸில் சால்ட் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது அந்த லெமன் ஜூஸ் வித் சுகர் அது சாப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அடுத்த டாஸ்க்கை வந்து இன்னும் நார்மலாக பண்ண முடியுது. ஆனால் இந்த சுகர் இல்லாமல் லெமன் ஜூஸ் சாப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட அடுத்த வேலையை பண்ணுறப்ப அவங்களோட வில் பவர் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக வச்சுக்கிற மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம வந்து நிறைய ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரியான ஃபுட் எடுத்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருளை நம்ம ப்ராப்பராக கொடுக்குறப்ப அதுவும் நம்மளோட வில் பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த வில் பவர் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மார்னிங் டைம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது ரொம்ப முக்கியமான வேலையோ அந்த வேலைகளை நம்ம அந்த வில் பவர் நமக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிற டைமில் மார்னிங் டைமில் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேலைகளை குயிக்காக முடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வில் பவர் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிற நேரத்தில் நமக்கு கிடைக்காது. ஆனால் அந்த வில் பவர் நமக்கு எந்த நேரத்தில் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நமக்கு முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் இப்போ நிறைய ஆஃபீஸஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பண்ணுற டாஸ்க் வந்து ரொம்ப வேகமாகவும் நல்ல முடிவுகளோடும் அந்த டாஸ்க் வந்து முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஆனால் அப்படியே அந்த நாளோட டைம் கடந்து போகிறப்ப இப்போ வந்து ஒரு மதிய வேலையோ இல்லை ஈவினிங் டைமோ வரப்ப அந்த வில் பவர் வந்து நல்ல ட்ரெயின் ஆயிரும். இப்போ நம்ம அதை வந்து திருப்பி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். எதர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு தேவையான அளவு நம்ம உணவு உட்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வில் பவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களாலையும் ஒரு வெற்றியாளராக வர முடியும். நன்றி.